மனசாட்சி எல்லாம் அடி வாங்க விட்டு எஸ்கேப் ஆயிட்டுக்கிறாப்ல. டேய் அந்த தாசனுக்கு எப்பவுமே மனசாட்சி கிடையாதுடா. உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா எருமைங்களா? என் மேல படுத்துக்கிட்டு என்னையே குறை சொல்றீங்களாடா பெருசாலிங்களா? ஏண்டா எனக்கு என்னடா எல்லாம் பகலா தெரியுது? அண்ணா நம்ம நைட்ல தானே வந்தோம், இது நைட்டு தானே. அடிச்ச அடியில எல்லாம் இருட்டாவுன்னுவாங்க, எனக்கு உல்டாவா பகலா தெரியுது. ஐம் சாரி, என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க சுட்டு நான் சாகல. ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேஜிக் ஷோலாம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்கள் லண்டனில் இருக்க நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லை சார், என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு பாஸ்போர்ட். என்ன ப்ரோ நீங்கள் சொந்த குழந்தை மாதிரி கேர் பண்ணுறீங்க? பெத்த அப்பா அம்மாவே ரோட்டில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு ப்ரோ தேவையில்லாத தலையெடுத்து? ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்டு கிளம்பி வாங்க. அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சார் கார் நல்லா செக் பண்ணிட்டேன் சார். காசு கொடுத்துருவா சார்? ஓகே சார், கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ் சார். அந்த போலீஸ்கார் அத்தனை வாட்டி கேட்டார், அப்பெல்லாம் கொடுக்கல. இப்போ என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? கஷ்டம் தான். எல்லாம் சரியாயிடும் சார், கவலைப்படாத. போலாமா? ஏய் யாரா? டேய் பேக்ல இருந்து லேப்டாப் வச்சிருக்கா பாரு. டேய் என் படம்டா. டேய் வாடா. இவ்வளோ ஒரு அனாதை. என்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் கிடையாது. இவ எதிர்காலத்தை நினைச்சாதான். டோன்ட் வரி, இனிமே இவளை நான் பாத்துக்கிறேன். இவ என் கூட தான் இருப்பா.
அப்போவே சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு ஏய் ஏன் எப்ப பார்த்தாலும் ஊன்னு அசிங்கமா 2 நாளா கத்தி கத்தி பழக்கமாகி போச்சுண்ணே என்ன பழக்கமாயிடுச்சு எனக்கு அசிங்கமா இருக்குது ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க கேவலமா என்ன சிரிக்கிறீங்க? டேய் இந்த காலு மாச கால்ல இச்சிக்கின்றா சொன்னாங்க கார் வருது பாரு கார் நிறுத்து அவனை இழுத்து போட்டு வண்டி எடுத்துருவா போலாம் நிறுத்து நிறுத்து ஏய். நிறுத்தியா ஏய் நிறுத்துடா ஏய் ஐயோ ஏய் அபிஷன் அசிங்கப்படுத்துற பத்தியா ஹலோ எங்க தாசன் கால் வலிக்குதான் கொஞ்சம் காரை விட்டு இறங்க எங்களுக்கு வண்டி வேணும் யாரா அந்த தாசு எங்க தாசன் யாருன்னு கேட்டா சண்முகி கம்மன் தாசன்னா யாரா அண்ணா அப்படி ஸ்டைலா திரும்பி உன் மூஞ்சிய காமின டிஜிபி சார் நீங்க தான் தெரியாம பசங்க விளையாட்டானுங்க மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் உங்க தங்கச்சியா நினைச்சுக்கோங்க சார் இவ்வளவு ஹைட்டா இருக்கிறீங்க உங்க மனசுலயும் லைட்டா எடுத்துருங்க சார் இவங்களை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம் சேஃபா கஸ்டடியில் வைங்க கேர்ஃபுல் ஷோர் சார் சார் பேபி வா வா. அவனை பேபி ஆவி எடுத்துக்கலாமா அவன் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டில் என்ன நடந்துச்சு நம்ம ஷூட் பண்ணது யார் தெரியுமா? வா 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 கவனிக்கலாம் வா வா உள்ள போய் பேசலாம் ச்சே இவ்வளவு பெரிய யூனிட்ல லேடிஸ் இல்லைன்னா போர் அடிக்குமேடா நான் இருக்கேண்ணே யோ யூனிட்டா யூனிட்னா போலீஸ் யூனிட்டை சொன்னேன் ஃபோனில் என்னமோ சொன்னேன் என்ன நடந்துச்சு பாவம் அவன் ஒரு கிட்ட அடாப்ட் பண்ணி வச்சிருந்தான். நாம சுடுறதுக்கு முன்னாடியே ரவுடிங்க அவனை கொன்னுட்டாங்க. அவனோட ஆவி அந்த குழந்தைய சுத்தி சுத்தி வந்திருக்கு. தாஸோட ஆட்களை அடிச்சு அவன் தான் என்ன காப்பாத்தினான் தெரியுமா? புடவை கட்டின மொட்டை மொட்டை டேய் மொட்டை இங்க இருந்தானா நம்மளால ஷார்ட் டியூஷன் பண்ண முடியாது முதல்ல திறந்து விடா மொட்டை எனக்கு பயம் போடா. அப்ப கண்ணை மூணு திறந்து விடு ஐடியா டேய் கொட்டாவி நீ போய் சாவி எடுத்து போ நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். இது ஆள் குண்டாது போ ஆள் குண்டான போடா. அது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல? இன்ஸ்பெக்டர் டீ போட்டு கொடுக்கும் ஓ மொட்டை நான் தான் அவனை ஷூட் பண்ணேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். டேய் சீக்கிரம் திறந்து அந்த கருப்பு பள்ளி வெளியே தள்ளுடா அவனை வந்து எப்படி என்ன காப்பாத்தினான் தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சான். என்ன கதவு தானா திறந்தது வெளியே வருதா பத்தியா இது நம்மளை என்கவுண்டர்ல போடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்றானுங்களா அண்ணா காரதான் என்கவுண்டர்ல போற அளவுக்கு நம்ம ஒருத்தர் யோ நீ வேணா ஒர்த்து இல்லாம இருக்கலாம் அண்ணன் ஒர்த்து அண்ணன் நல்ல சான்ஸ் எஸ்கேப் ஆயிடலாமா அப்படிங்கிற அண்ணா லேடிஸ் ஃபர்ஸ்ட் நான் போறேண்ணா தச்சி நீ லேடிஸாடா அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் நீ போ ஆசீர்வாதம் நல்லா இரு நீ நல்லா இருந்தீனா தான் நாங்க வருவோம் ஆமா அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன அப்புறமா தான் அவன் ஆத்மா மறைஞ்சது. ஓ அம்மா ஜாக்கெட் கிழிஞ்சிச்சு கூட்டத்திலேயே என் வீட்ல இருந்து தூக்கி வீசி அடிச்சான் தெரியுமா? ஓ அப்படி தப்பிச்சு போயிட்டாங்களா ராலி ஃபார்வர்ட். ஏன்பா நம்ம ஹீரோயின் எப்பவுமே உம்முனுக்குது அதான் எது பண்ணாலும் சிரிக்க மாட்டாளே டேய் அவ வராளா இல்ல உள்ளே ஷார்ட் ராலி அடிக்க பேக் ராலி பேக் ராலி பேக். பாவிகளா என்ன திறந்து விட்டீங்க? மோட்டார்னா ஷார்ட் அடிக்க முடியாது. அதான் தொட்டி விட்டு ஷார்ட் தனியா எடுத்துறோம். பேசிட்டு இருக்க. ஓடிட்டாங்களா ஏய் மயில் புடி ராலி ஃபார்வர்ட் டிஜிபி ஹேண்ட் ஓவர் பண்ண அக்யூஸ்ட தப்பிக்க விட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறே வெக்கமா இல்ல? சாரி அங்கிள். நோ அங்கிள் ஒன்லி சார். சாரி சார். நான் இல்ல சார். உன் அப்பா எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும் போது நீ சின்ன குழந்தை வாயில அது நீ பாத்துந்தியா ஏய் வீணாங்க. வணக்கம் சார் வாட் ஹேப்பன்? நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன உன் பேகாதையா? நான்சென்ஸ். ஹியர் இஸ் யுவர் சஸ்பென்ஷன் ஆர்டர். டு யுவர் பெஸ்ட் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப். சார் நீட்டு மூக்கா வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் வெளிய இருக்கிற வாங்கடா அங்கிள் நான் இதை எழுதல. நாங்க தான் எழுதணும். கெட் அவுட். அவுட். எச்ச தொட்டு அழிச்சா போயிடும். ஏய் கான்ஸ்டபிள் டோர் தந்து விடு என்னம்மா வேலை போயிடுச்சா ஷூட்டிங் போலாமா ஏய் உனதான் என்னடா கீழே போட்டு போயிடுச்சே.